வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேவ்ஸ் கிச்சன். இன்னைக்கு வெண்பொங்கலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்பொங்கலுக்கு பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், நெய் 3 ஸ்பூன், ஆயில் 3 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், ஒரு பெரிய கேரட் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 2 துண்டாக நறுக்கிக்கோங்க, 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 3 வத்தல். இதை 3ஐயும் வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், புளி 1 நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க, நெய் 1 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன், தாளிக்க கடுகு, சீரகம், வெந்தயம், வத்தல், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. குக்கரில் அரிசியும் பருப்பையும் மட்டும் போட்டுக்கிறேன். அரிசியும் பருப்பும் 1/4 கப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா குழைவாக வரும். உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கங்க. அது விசில் வர்றதுக்குள்ளே சாம்பார் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 2ஐயும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். சூடாகட்டும். சூடாயிடுச்சு. வத்தல், கடலைப்பருப்பு, தனியா, நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறணுன்னா அரைச்சி எடுத்துக்குவோம். பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், இது கொஞ்சம் உப்பு. நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, தனியா, வத்தல் ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா வெந்துடுச்சு. பேனில் நெய், ஆயில் நல்லா சூடாகட்டும். மிளகு சீரகத்தை 1-2 நுணுக்கிக்கங்க. முந்திரி பருப்பு, இஞ்சி, மிளகு சீரகம், இதை இதில் கொட்டிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு ஊற வச்ச பருப்புகளை இதை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள். பருப்பு நல்லா வேக கொஞ்சம் நல்லெண்ணெய், தண்ணி கொஞ்சம், புளி கரைச்சல்,
வதக்கி வச்ச தக்காளி, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட அரைச்ச விழுது, தேவையான அளவு உப்பு, மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டுக்கங்க. 5 விசில் விட்டுருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேனில் நெய் விட்டு சூடானோன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், வத்தல், கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கி சாம்பாரில் கொட்டிடுங்க. 2-3 கொதி நல்லா வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெண்பொங்கல் சாம்பார் ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.